Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி வந்து நம்ம மகர ராசி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாத பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த மாதம் அவங்களோட எதிர்பார்ப்பு, சவால்கள், அவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் கைடன்ஸ் பிளஸிங் பார்க்குறோம். அதோட அவங்களுக்கு அனுகூலமான கிரகங்கள் என்ன, அவங்களுக்கு வீக்கான கிரகங்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். சரியா? வாங்க இப்போ ரீடிங்குள்ளே போகலாம். ரீடிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தேங்க் பண்ணுறேன். தொடர்ந்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் கொடுங்க, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சரி, இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். மகர ராசி நேயர்கள், நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதம் மணி ஃப்ளோ நல்லாயிருக்கு. ஓகேவா? உங்களுக்கு வந்து இந்த ஃபேமிலி சப்போர்ட், இது வந்து கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங். ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து ஃபேமிலியிலேருந்து நல்ல ஒரு ஃபைனான்ஷியல் சப்போர்ட், இல்லை ஃபேமிலி பிஸ்னஸ் ஏதாவது பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு அதில் வந்து நல்ல வெற்றி வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதில் வந்து நீங்கள் ஏதாவது புது முயற்சிகள் எடுக்கிறீங்க, அதை நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அந்த வேலைகளில் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் கொடுக்கும். ஓகேவா? இப்போ அப்பா அம்மா செஞ்சுட்டு இருந்த அந்த ஒர்க்கை வந்து நீங்கள் எடுத்து பண்ணலாம், இல்லை உங்களோட கசின் அந்த மாதிரிலாம் ஒரு குரூப்பாக எடுத்து நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அந்த வேலையில் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செய்கிறது, அதில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஓகேவா? அந்த மாதிரி. அதே மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸும் உங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. மூதாதையர்களோட ஆசீர்வாதம். ஓகேவா? அது நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து இந்த நியூ மூன், ஃபுல் மூன் அந்த டேலாம் பார்த்திங்கன்னா, அமாவாசை, பௌர்ணமி வருது இல்லையா, அப்போல்லாம் நீங்கள் வந்து உங்களோட குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அப்புறம் வந்து மூதாதையரோட வழிபாடுகள் பண்ணுங்கள். ஓகேவா? அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து அடுத்த கட்டம் உங்களுக்கு சக்ஸஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அது ரொம்ப கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். சரியா? ஒரு சிலருக்கு வந்து உங்களோட வெற்றிக்கு வந்து உங்களோட சக்ஸஸை வந்து உங்களோட ஃபேமிலியிலேயே இருக்கிறவங்க ஒரு தேர்ட் பார்ட்டியாக இருக்காங்க. ஓகே, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸே உங்களுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டியாக உங்களுக்கு இருக்கிறது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது ஒரு சிலருக்கு. ஓகேவா? அது என்னன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் உறவுகள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய மாதம். அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்காங்க உங்களோட முன்னேற்றத்துக்கு, உங்கள் வளர்ச்சியை வந்து ஸ்டாப் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொன்னேன் இல்லையா? இது வந்து நீங்கள் ஃபைனான்ஸ்க்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஃபைனான்ஸ் விஷயத்துலேயும் அப்படி தான் இருக்குது. ரெண்டாவது, உங்களுக்கு வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி நான் சொன்னேன்ல, அது ஒரு ஃபீமேல் எனர்ஜி. அவங்க உங்களுக்கு வந்து டெவில் எனர்ஜி பண்ணியிருக்காங்க. அவங்க கொஞ்சம் நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருக்கக்கூடிய லேடி. ஓகேவா? ஸோ அவங்க வந்து உங்களுக்கு முன்னேற்றத்தை தடுக்கிற மாதிரி அதை பண்ணியிருக்காங்க. ஒரு சிலர் நீங்கள் இந்த முயற்சியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களோட ஃபைனான்ஸ்க்காக நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து யோசித்து முடிவெடுத்து அதை நோக்கி பயணிக்கிறீங்க. ஆனாலும் அந்த விஷயங்களில் சில தடைகள்லாம் வந்துட்டுருக்கு உங்களுக்கு. அதில் வந்து லேக் ஆகிட்ருக்கீங்க. ஓகேவா? தொடர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். எஸ், நீங்கள் முயற்சி பண்ண விஷயத்தை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கீங்க. நீங்கள் தொடர்ந்து பயணிக்கலாம்னு நினச்சி அதை வந்து ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு அந்த தடைகள் வருது. அதனால் என்ன பண்ணிட்டீங்க, நிறைய ஃபெயிலியர் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களோட வேலைகளில் ஸ்டாப் பண்ணியிருக்கீங்க. இது வந்து நீங்கள் ஃபைனான்ஸ்க்காகவும் இருக்கலாம், உறவுக்காகவும் இருக்கலாம். ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் இந்த 2 விஷயம் காமிக்குது. ஃபைனான்ஸ்க்காகவும் உறவுக்காகவும் தான். உங்களோட உறவு வந்து பாண்டிங் நல்லா இருக்கக்கூடாதுன்னு பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, உங்களோட ஃபைனான்ஸ் வந்து ட்ராஜடியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அது என்ன ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு அந்த ஃபெயிலியர்லாம் பார்த்து நீங்கள் ரொம்ப இதாக இருக்கீங்க, டென்ஷன். அதாவது அதோட அந்த ரிஃப்ளெக்ஷன் தான் இப்போ நீங்கள் ஸ்டாப் ஆகிருக்கிறது. ஓகேவா? நீங்கள் வந்து தொடர்ந்து பயணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் முயற்சியை வந்து நீங்கள் இந்த மாதம் ட்ரை பண்ணணும். நீங்கள் ஸ்டெப் எடுத்திங்கன்னா இந்த பிளாக்கேஜஸ்லாம் நீங்கள் கிளியர் பண்ணி ஸ்டெப் எடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அதில் கண்டிப்பாக வெற்றி இருக்குது. உங்களுக்கான நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ஓகேவா? தொடர்ந்து முயற்சி பண்ண சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இறை வழிபாடு அதிகம் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் பார்க்குறவங்க வந்து இறை வழிபாட்டில் ரொம்ப நம்பிக்கை இருக்கிறவங்க தான் பார்த்துட்ருக்கீங்க. நான் இப்போ சொன்ன விஷயங்கள் தான் திரும்ப திரும்ப வருது கார்டில். ஓகேவா?
உங்களோட ஃபைனான்ஸ் க்ரோத்துக்கும் சரி, உங்களுக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப்க்கும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு வந்து இதாக இருக்குது. நீங்கள் வந்து அம்மன் வழிபாடெல்லாம் பண்ணுங்கள். அபிராமி அந்த படிங்க. இப்போ வந்து ஏஞ்சல்ஸ் ப்ரேயர் பண்ணுறவங்களா இருந்தால் கார்டியன் ஏஞ்சல்ஸ் உங்களோட கார்டியன் ஏஞ்சல்ஸ் கிட்ட ரொம்ப அவங்கக்கிட்ட ப்ரேயர் வைங்க. ஓகேவா? பேலன்சிங்காக இருக்க சொல்கிறாங்க. ஏன்னா உங்கள் மைண்டு நீங்கள் எந்த வழி போகிறதுன்னு தெரியாமல் இப்போ வந்து ஸ்ட்ரகிளில் தான் இருக்கீங்க. அதுக்கு காரணம் நீங்கள் நிறைய ஃபெயிலியர். நீங்கள் நிறைய வந்து முயற்சி பண்ணி ஃபைனான்ஸ்லேயும் சரி, ரிலேஷன்ஷிப் சரி, அது மாதிரி ஒவ்வொரு விஷயம் இது நல்லாயிடும், இது சரியாயிடும், இது வந்து சக்ஸஸ் தரா மாதிரி இருக்குது அப்படி சொல்லிட்டு ஒவ்வொன்றா ட்ரை பண்ணுறீங்க. இது சக்ஸஸ் ஆகிற மாதிரி வருது, ஆனால் டக்குன்னு அடி விழுது. சக்ஸஸ் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு அடிக்கடி நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. ஒரு சிலருக்கு வந்து 7 சக்ரா இம்பேலன்ஸ், சக்ராவும் ஆறாவும் அடி வாங்கியிருக்கு. ஒரு சிலர் நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனாக இருக்கீங்க. பட் இருந்தும் கூட உங்களுக்கு இந்த சூழ்நிலை. ஓகேவா? உங்களுக்கு இந்த மனச்சூழல், அதாவது உங்களுக்கு டிசிஷன் மேக்கிங்கில் நீங்கள் ஏன் லேக் ஆகுறீங்க அப்படின்னா, உங்கள் ஃபேமிலிக்குள்ளே தான் இருக்காங்க. நீங்கள் ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறவங்கள யாரையோ கண்மூடித்தனமாக நம்புறீங்க. கண்மூடித்தனமாக அவங்க பேச்சை வந்து பிளைண்டாக நம்புறீங்க. அதுலேருந்து அவங்க தான் உங்களுக்கு டெவிலும் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் உணர்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங் அந்த இதெல்லாம் வரும். ரொம்ப மனக்கவலை வரும். இது ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் நீங்கள் ஃபோக்கஸிங்காக உங்களோட ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஓகேவா? உங்கள் வேலையில் கவனமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு உங்களோட மணி எனர்ஜியை வந்து நீங்கள் ரைஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஒரு தெளிவான மைண்ட் செட்டு ஒரு சிலருக்கு இருக்குது. இது வந்து நீங்கள் உங்கள் வேலையில் ஃபோக்கஸிங்காக இருப்பீங்க. எடுத்த காரியத்தை சக்ஸஸ் பண்ணி முடிச்சிடுவீங்க ஒரு சிலர். ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் கொடுக்குற இன்புட், அதாவது நீங்கள் உங்கள் ஒய்ஃப் இல்லைனா உங்களோட ஹஸ்பண்ட் மேலே நீங்கள் ரொம்ப கனிவாக இருக்கீங்க. அவங்களுக்காக நிறைய விஷயங்கள் வந்து விட்டு கொடுக்குறீங்க. அவங்களுக்கு நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு அன்பு கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா ஒரு சிலருக்கு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து அவங்களும் வந்து உங்கள்கிட்ட அன்பு காமிக்கிறாங்க ஒரு சிலருக்கு. ஓகேங்களா? ஒரு சிலருக்கு 6, அதாவது உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஏன் இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் கொடுக்குற அன்பு உங்களுக்கு கிடைக்கல, உங்களோட 6ஆம் சக்கரா அங்கே பிளாக்கேஜஸ் காமிக்குது. ஓகேவா? மெயினான சக்கராலாம் கொஞ்சம் பேலன்ஸில் இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு நர்வஸ் சிஸ்டம்ஸ்லாம் ப்ராப்ளம் இருக்குது. அடிக்கடி நீங்கள் டல்லாகிறீங்க. ஓகேவா? இப்போ இதை பார்க்குறது ஒரு ஃபீமேல் எனர்ஜி இருந்தேன்னா உங்களோட அந்த மெயில் எனர்ஜி வந்து பிரேக்கப் ஆகிருக்கு. ஓகேவா? நீங்கள் பார்க்குறவங்க ஃபீமேலாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட ஹஸ்பண்ட்கிட்டேயோ இல்லைனா இப்போ நீங்கள் லவராக இருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பர்சன் உங்களை விலகி போயிட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப அந்த ஒரு வருத்தத்தில் உங்களோட ஹெல்த் வந்து ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருக்குது. ஓகேவா? நர்வஸ் சிஸ்டம் பாதிப்பு இருக்குது. அடிக்கடி சோர்வாயிடுறீங்க. உங்களுக்கு 6ஆவும் அடி வாங்கியிருக்கு, சக்கராவும் வந்து இம்பேலன்ஸில் இருக்குது. ஒரு சிலர் வந்து நீங்கள் உங்களுக்கான நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரப்போகுது. இந்த மாதம் வந்து புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் நியூ லைஃப்க்காக ட்ரை பண்ணலாம். இல்லை வந்து ஃபைனான்ஸ்க்காக கூட ட்ரை பண்ணலாம். நீங்கள் ஃபைனான்ஸ்க்காக இறைவன் உங்களுக்கு நிறைய சைன் காமிக்கிறாங்க. நீங்கள் கவனிக்க மாட்டேறீங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை சொல்லி ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறீங்க. நீங்களே வந்து ஹார்ட் ஒர்க் கொடுத்துட்டே இருக்கீங்க. அதில் வந்து சக்ஸஸ் பார்க்க முடியல, தொடர்ந்து ஃபெயிலியர் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட 6ஆம் இம்பேலன்ஸ், சக்கரா இம்பேலன்ஸ். ஓகேவா? கடவுள் உங்களுக்கு முன்னாடியே இருக்கார், ஆனால் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. அதுதான் நீங்கள் கவனிக்காமல் நான் தனியாக இருக்கேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்க. உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தான் அந்த இல்னஸ் எல்லாமே கால் பாதத்தில், கணுக்கால்களில் அது மாதிரியெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது. ஹை ப்ராப்ளம் இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து சுகர், பிபி இதெல்லாம் கொஞ்சம் எக்கச்சக்கமாக கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குது. ஓகேவா? அது சுகர், பிபி எல்லாம் நார்மலில் நீங்கள் வந்து நார்மல் பீப்புள் மாதிரியே இருக்கலாம். இந்த ஹீலிங் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட 7 சக்கரா வந்து பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணி ஹீல் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஃப்ளவர் தெரப்பியெல்லாம் நான் கொடுத்து உங்களுக்கு வந்து நார்மல் பீப்புள் மாதிரியே இருக்கலாம். அந்த சுகர், பிபி பக்கமே நீங்கள் போக தேவையில்லை. ஓகேவா? அதெல்லாம் உங்கள் பக்கம் திரும்பியும் பார்க்காது. ஸோ ரிலாக்ஸாக நீங்கள் லைஃப்பை வந்து உங்களோட சக்ஸஸை நோக்கி கொண்டு போகலாம்.
யாருக்காவது வந்து இந்த மாதிரி விஷயங்கள் சரி பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பேர், டேட் ஆஃப் பர்த்து, ஓகேங்களா, உங்களுக்கு என்ன பர்சனல் ரீடிங் வேணும் அப்படிங்கிறத கேளுங்க. இல்லை எனக்கு வந்து ஆறா சக்கரா இந்த மாதிரி எனக்கு ஃபைனான்ஸ் எந்த டாபிக் வேணுமோ அதை பர்டிகுலராக கேளுங்க. எல்லாத்தையும் பற்றி இப்போது 3 மணி நேரம் இப்போ ஒரு படம் வேணும்னு வச்சுக்கோங்களேன். டிவியில் இப்போ நீங்கள் சினிமாவுக்கு போகிறீங்க, அதில் A to Z எல்லாமே சொல்லுவாங்க. 3 மணி நேரம் படம். நீங்கள் பர்சனல் ரீடிங்க்கு வரீங்கன்னா உங்களுக்கு பர்டிகுலராக எங்கே நீங்கள் லேகிங் இருக்குது அதை சொல்லுங்கள். எனக்கு ஃபைனான்ஸில் மட்டும் பார்த்து கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபைனான்ஸ்க்கு எதுக்காக உங்களுக்கு லாக் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து சொல்லுவேன். இல்லைனா ஃபேமிலினாதே உங்கள் ஃபேமிலினா என்ன ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் இருக்குன்னா கிளியராக சொல்லுங்கள். அப்போது ரிலேஷன்ஷிப்புக்குன்னு நான் கார்டு எடுத்து பார்ப்பேன். ஸோ உங்களுக்கு இருக்கிற அந்த 1/2 அன் ஹவர் டைம் கொடுக்கும். அப்பாயின்மெண்ட் டைம் 1/2 அன் ஹவர். அதில் வந்து நீங்கள் எவ்வளோ கேட்க முடியுமோ அவ்வளோ தான் கேட்க முடியும். கார்டில் அவ்வளோதான் சஃபல் பண்ணி நான் எடுத்து காமிக்கணுமா இல்லையா? பொறுமையாக நீங்கள் அவசரமாக அதை கேளுங்க, இதை கேளுங்க, அதாவது 4 பக்கமும் கேள்வி கேட்கக்கூடாது. உங்களுக்கு மெயினான எந்த விஷயம் கேட்கணுமோ அதை கேட்கணும். ஓகேவா? நான் இப்போ வந்து ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வரீங்க, இப்போ வந்து மேரேஜ் லைஃப் தடைப்பட்டு போகுது அப்படின்னா மேரேஜ் லைஃப்காக பார்க்குறேன்னா அதுக்கான என்ன சிச்சுவேஷன் இருக்கோ அதை சொல்லுவேன். ஓகேவா? இப்போ எல்லாத்துக்கும் நீங்களே அதாவது ஃபேமிலியை பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னா நான் எந்தெந்த விஷயத்துக்காக நான் எத்தனை மணி நேரம் 3 மணி நேரமாக நான் உங்களுக்கு வந்து பர்சனல் ரீடிங் எடுக்க முடியும்? அது கேள்வியை வந்து கரெக்டாக யோசித்து வச்சுக்கோங்க. அதுக்கு தான் பர்சனல் ரீடிங் வாங்க. வந்தீங்கன்னா எதை பற்றி பேச போகிறீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது எல்லாமே இது ஒரு தெளிவாக ஒரு மைண்ட் செட்டோட எப்படி நீங்கள் வந்து அந்த இதெல்லாம் வந்து கேட்கணும், எப்படி கிளியராக வைக்கணும், எந்த இடத்துல நீங்கள் லேகிங்கில் இருக்கீங்க எல்லாத்தையுமே A to Z சொல்லிவிடுவேன். சரியா? ஸோ நல்லா கிளியராக சொல்லிட்டாங்க. இந்த கார்டில் பார்த்தீங்கன்னாவே நீங்கள் வந்து நீங்களாகவே ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, தனியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு பக்கத்தில் ஆள் இருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் ஹெல்ப் கேட்டிங்கன்னா உங்களுக்கான நியூ பிகினிங்ஸ், உங்களோட அந்த பழைய சைக்கிள் முடிஞ்சு நியூ சைக்கிள் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான டைமு இந்த மாதம். ஓகேவா? ஸோ உங்களுக்கான எத்தனையோ நல்ல விஷயங்களை வந்து டிவைன் பாத் மூலமாக நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். இதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து கேப்சர் பண்ணிக்கோங்க. அடுத்தது நீங்கள் வந்து வெற்றியை நோக்கி போங்க. இந்த மாதம் உங்களுக்கு இதெல்லாம் வந்து நல்லது நடக்க இருக்கிறதில்ல, அதெல்லாம் கேப்சர் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நீங்கள் அந்த பழைய அவ்வளோதான், அதாவது உங்களோட எக்ஸ்பர்சன் உங்களை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணிக்கிட்டு அந்த மனக்கவலையிலேயே சில பேர் வந்து ரொம்ப ஹில்னஸில் இருக்கீங்க கைஸ். சரி, அடுத்தது நீங்கள் எப்படி இதிலேருந்து வெளியில் வரணும், இந்த லாக்கிங்லேருந்துலாம் சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது பர்சனல் ரீடிங் வேணும்னா வந்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஆறா சக்கரா கிளென்ஸ் பண்ணிக்கிறதா, ஆறா சக்கரா பவர் பண்ணி கொடுக்குறதா, உங்களுக்கு ஆரா ஸ்கேன் வேணுமா, உங்கள் பர்சன் திரும்பி வருவாங்களா, இல்லை அவங்க அவ்வளோதானா, இல்லை நியூ லைஃப் உங்களுக்கு இருக்கா? ஓகேவா? இது லவர்ஸாக இருக்கலாம், இல்லைனா திருமணமானவங்களாக இருக்கலாம், திருமணத்துலேருந்து பிரேக் ஆகிட்டு இப்போ சிங்கிளாக இருக்கிறவங்களாகவும் இருக்கலாம். அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா உங்களோட ஆறாவது சக்கராவும் வந்து செக் பண்ணிக்கோங்க, ஸ்கேன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான பேர் ஏதாவது வராங்க அப்படின்னா அவங்களுக்கும் சேர்த்து பண்ணிவிடுங்க. அப்போ தான் அவங்க லைஃப் பாண்டிங் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்குவீங்க. சரி, இப்போ உங்களுக்கு இந்த மாதம் அனுகூலமான கிரகங்கள் என்ன, உங்களுக்கு பாசிட்டிவான கிரகங்கள் என்ன, கொஞ்சம் அனுகிரகமற்ற கிரகங்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். சரியா? ஸோ எப்படி அவங்கள வந்து நீங்கள் பவர் பண்ணிக்கலாம், எப்படி அவங்கள வந்து உங்ககிட்ட எனர்ஜைஸ்டாக நீங்கள் வந்து அவங்க கொடுக்குற பிளஸ்ஸிங்கை ரிசீவ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து உங்களுக்கு புரட்டாசி மாதம் உங்களுக்கு எந்தெந்த பிளானட் வந்து அனுகூலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததில் உங்களுக்கு வந்து சூரியன், செவ்வாய், அப்புறம் புதன், ராகு, சந்திரன், இந்த 5 கிரகங்களும் அனுகூலமாக இருக்காங்க. ஸோ மற்றபடி சுக்கிரன், குரு, சனி, கேது இதெல்லாம் வந்து கொஞ்சம் பவர் வீக்காக இருக்குது உங்களுக்கு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்க கிரகங்களோட இது வந்து உங்களுக்கு பிளஸ்ஸிங்ஸும் வேணும், மைனஸாக இருக்கிறதோட இது வேணும். ஏன்னா சில பேர் வந்து இப்போ மேரேஜ்க்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படிலான்னா நியூ ப்ரப்போசலுக்காக ட்ரை பண்ணிங்கன்னா சுக்கிரனோட அனுகிரகம் தேவை. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்தோட அந்த பவர் உங்களை வந்து ஈர்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், உங்களை நீங்கள் பவராக வச்சுக்கணும். உங்களை பவராக வச்சுக்காமல் நீங்கள் இப்போ இந்த 5 கிரகத்தோட பவர் இருக்கு இல்லையா, சூரியனோடது, இப்போ நீங்கள் இந்த 5 பேரோட பவர் உங்ககிட்ட இருந்திருந்தா இத்தனை விஷயங்கள் ஒவ்வொருத்தருக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது, ஒருத்தருக்கு மைனஸாக இருக்குது. ஏன் உங்களுக்கு மைனஸ் காமிக்குது? அப்போது
ஏன் உங்களால் ரிசீவ் பண்ணிக்க முடியல? இப்போ உங்கள் ஃபேமிலிக்குள்ளேயே உங்களுக்கு வந்து இவ்வளோ கிளாஷ் இருக்குது. அப்போ ராகு வந்து நல்லா இருக்கும்போது ஃபேமிலியில் வந்து உங்களுக்கு நல்லா சப்போர்ட் இருக்கணும். உங்கள் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நல்லா பாண்டிங் இருக்கணும். ஏன் இல்லை? அதே மாதிரி இப்போ வந்து உங்களோட இப்போது நீங்கள் அடுத்த கட்டம் நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு வந்து புதுசாக ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அதை வந்து சக்ஸஸ் பண்ணணும்னு சொல்லி அதை நோக்கி போகிறீங்க. ஆனால் சக்ஸஸ் பண்ண முடியல. ரொம்ப ஃபெயிலியர் பார்த்துட்டேன்னு சொல்லிவிட்டு ஓஞ்சி உட்காந்துட்டீங்க. இதுக்கப்புறம் நான் எதுவும் பண்ண மாட்டேன், இதுக்கப்புறம் என்ன நடக்குதோ நடந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டு விட்டுடுறீங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து புதன் நல்லா இருக்குது, செவ்வாய் நல்லா இருக்குது, சூரியன் நல்லா இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து உயர் பதவிகள் கிடைக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது நல்ல ஹையர் போஸ்டிங்கில் இருக்கிறவங்களோட ஹெல்ப் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அது கிடைக்கும். இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து உங்களுக்கு அதெல்லாம் நிறைய ஃபெயிலியர் பார்த்ததுனால நீங்கள் அப்செட் ஆகி உட்காந்துருக்கீங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இன்னும் ஃபர்தர் டீட்டெயில் வேணும், உங்களோட ஜாதகத்தை பார்த்து இன்னும் கிளியராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில் அனுப்புங்க. உங்களுக்கு என்ன கைடன்ஸ் வேணுமோ நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். சரியா? உங்களுக்கு ஃபுல் ஜாதகம் கணிச்சு உங்களுக்கு என்ன நடந்துகிட்ருக்கு, தசா புத்தி என்ன பண்ணிகிட்ருக்கு, நீங்கள் எப்படி அந்த பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், உங்களுக்கு ஏதாவது பிளாக்கேஜஸ் இருக்கா, அந்த இப்போ இறைவன் கொடுக்குற பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ரீச் ஆகணும்னா நீங்கள் அதை ரிசீவ் பண்ணிக்கிற ஒரு குட் ரிசீவராக இருக்கணும். ஓகேவா? ஸோ உங்ககிட்ட பிளாக்கேஜஸ் வச்சுட்டு இருந்தீங்கன்னா கடவுள் கண் முன்னாடி வந்து எத்தனை சைன் காமிச்சாலும் அதை உங்களால் பிக் பண்ணிக்க முடியாது. அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கவோ அதை ஏற்றுக்கவோ முடியாது. அதுதான் தடைப்பட்டு இருக்குது. நிறைய பேருக்கு இந்த இஷ்யூஸ் வர்றதுக்கு காரணமே தான். ஒரு சிலருக்கு வந்து டெவிலே இருக்குது, ஃபேமிலிக்குள்ளேயே தேர்ட் பார்ட்டி இருக்காங்க. ஒரு சிலர் அந்த லேடிஸ் கொஞ்சம் லக்ஸரியஸான ஒரு இதில் இருக்கிறவங்க, ரொம்ப வசதி வாய்ப்போடு இருக்கவங்க, ஒரு சிலருக்கு வந்து டெவில் எனர்ஜி நீங்கள் உங்கள் மணி விஷயத்தில் நீங்கள் வந்து லேக் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? நிறைய பேர் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் கொடுக்குற இப்போது நிறைய பேர் நம்மளோட சேனலை பார்த்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு நடக்கிற அந்த ப்ளஸ் எல்லாம், அந்த பிளஸ்ஸிங்ஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணிங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க. நிறைய பேருக்கு ஹை ஓப்பனிங்காக இருக்கும், நிறைய பேருக்கு பூஸ்டப்பாக இருக்கும். இதுவே ஒரு குட் கர்மாவை உங்களுக்கு வந்து அதிகப்படுத்தி கொடுக்கும். சரியா? ஸோ நீங்கள் மட்டும் பலனடைஞ்சு நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டிவைன் உங்களுக்கு இந்த இது கொடுக்கல. நீங்களும் பலனடையணும். உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அதோட பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு சேனலாக ஒர்க் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த சேனல் டிவைன் பாத் சேனல் மூலமாக எத்தனை பேருக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கணும், அது மாதிரி நீங்கள் பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு சேனல். ஓகேவா? ஒரு நல்ல விஷயத்தை 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அது உங்களுக்கு வந்து நல்ல ப்ளஸ் கர்மாவை கொடுக்கும். ஓகேவா? சரி, கமெண்ட்டில் வந்து யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள். சரியா? இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே? காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.